வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கத்துக்க போறோம். பல சமயங்கள்ல நம்ம இதுதான் நியாயம் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். பாரு இந்த இடத்துல நீ மன்னிப்பு கேட்கறது தான் நியாயம். அவன் பணத்த அவன்ட்டயே திருப்பி குடுத்துடுறது தான் நியாயம். ஸோ இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். இத சொல்றதுக்கு நாம இட்ஸ் ஒன்லி ஃபேர் அப்படின்ற ஃப்ரேஸ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இட்ஸ் ஒன்லி ஃபேர நம்ம 2 விதமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ணலாம். ஒண்ணு இட்ஸ் ஒன்லி ஃபேர் தட் ப்ளஸ் கிளாஸ் இந்த மாதிரி வச்சு சொல்லலாம். இல்லை இன்ஃபினிட்டிவாக வச்சும் சொல்லலாம். இட்ஸ் ஒன்லி ஃபேர் டு அப்படி வச்சு சொல்லலாம். ஸோ ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். பட் எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இட்ஸ் ஒன்லி ஃபேர் தட் அதை எடுத்துக்குவோம். ஸோ தட் அப்படின்னாலே பக்கத்தில் ஒரு கிளாஸ் சப்ஜெக்ட் வேர்ப் அந்த மாதிரி. பெரும்பாலும் நாம் இப்போ தான் அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த தட் கிளாஸில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் பர்சன் இப்படி செய்வது தான் நியாயம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை வச்சு சொல்கிறப்போ இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவள் தான் எல்லா வேலையும் செஞ்சா, அதனால பாராட்டு அவளுக்கு கிடைக்கிறது தான் நியாயம், அந்த கிரெடிட் அவளுக்கு தான் கிடைக்கணும் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ அவள் தான் எல்லா வேலையையும் செய்தாள். ஷி டிட் ஆல் தி ஒர்க். அவளுக்கு கிடைப்பது தான் நியாயம் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இட்ஸ் ஒன்லி ஃபேர் தட். எது கிடைப்பது? அவளுக்கு பாராட்டு கிடைப்பது. She gets the credit. She did all the work. So it's only fair that she gets the credit. இப்போ இந்த எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம். அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், அதனால அவனை மன்னிக்கிறது தான் நியாயம். இந்த சென்டென்ஸை நீங்கள் ஸோ வச்சு போன சென்டென்ஸ் மாதிரியே ஃப்ரேம் பண்ணாலும் சரி, இல்லை அவன் மன்னிப்பு கேட்டுட்டதுனால அவனை மன்னிக்கிறது தான் நியாயம் அப்படி கம்பைண்டாக சொன்னாலும் சரி. நம்ம கம்பைண்டாக சொல்லுவோம், சின்ஸ் வச்சு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். ஹி அப்பாலஜைஸ்ட். அவனை மன்னிக்கிறது தான் நியாயம். நாம அவனை மன்னிக்கணும். We forgive him. It's only fair that we forgive him. Since he apologized, it's only fair that we forgive him. ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். தப்பு பண்ணது அவன் தான், அதனால அதை அவனே தான் சரி பண்ணணும். அதை அவனே சரி செய்வது தான் நியாயம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ தப்பு பண்ணது அவன். He made the mistake. நம்ம கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணுறோம். தப்பு பண்ணுறது அவன் தான். He was the one who made the mistake. அவன் அதை சரி செய்யணும். He fixes it. நம்ம என்ன சொன்னோம்? It's only fair that பக்கத்தில் simple present tense. He was the one who made the mistake. So it's only fair that he fixes it. அவனே அதை சரி செய்வதுதான் நியாயம் அப்படின்னு சொல்றதுக்கு. வர உனக்கா 1 மணி நேரம் வெயிட் பண்ணா, அதனால நீ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றதுதான் நியாயம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அவ உனக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணா. She waited for you for an hour. So it's only fair that நீ அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். You thank her. She waited for you for an hour. So it's only fair that you thank her. நீ தானே அதை உடைச்ச, அதனால அதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வேற ஒன்று கொடுத்துடுறதான் நியாயம். அது ஏதாவது ஒன்றை வச்சு ரீப்ளேஸ் பண்றதுதான் நியாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ அதை உடைத்தாய். You broke it. So it's only fair that you replace it. நீயே அது வேற ஒன்று கொடுத்துறதா நியாயம். You replace it. You broke it, so it's only fair that you replace it. ஸோ நம்ம சப்ஜெக்டை வச்சு நீ, அவன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வச்சு சொல்கிறப்போ இந்த ஃபேர் தட் வச்சு சொல்கிறது ரொம்ப காமன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபினிட்டிவ் வச்சு சொல்லப்போம். இட்ஸ் ஒன்லி ஃபேர் டு. ஸோ ஃபேர் டூன்றப்போ டூ பக்கத்தில் எப்போவுமே இன்ஃபினிட்டிவ்ன்றப்போ நம்ம ஒரு பேசிக் வேர்பை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் போடுறதுக்கு வழி இல்லை. அடுத்தது ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததானா அதை நம்ம போட்டுப்போம். ஸோ எந்த இடத்துல நம்ம ஜென்ரலாக நம்ம இதுதான் நியாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணாமல், அந்த மாதிரி இடங்களில் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பரிசு தொகையை சமமாக பிரிச்சுக்கிறது தான் நியாயம். ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியெல்லாம் நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணலை. ரொம்ப ஜென்ரலாக எது நியாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இட்ஸ் ஒன்லி ஃபேர் டு. இது காமன் ஸ்ட்ரக்சர். இதுக்கு பக்கத்தில் வேர்ப் வரணும். அதுலேருந்து தான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம்.
ஸோ பிரித்து கொள்வது, டிவைட், எதை? பரிசு தொகையை. டிவைட் த பிரைஸ் அமௌண்ட் ஈக்குவலி, சமமாக பகிர்ந்து கொள்வது. இட்ஸ் ஒன்லி ஃபேர் டு டிவைட் த பிரைஸ் மணி ஈக்குவலி. எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கறது தான் நியாயம். இப்போ கொடுப்பது, கிவ், கிவ் எவ்ரி ஒன். நம்ம என்ன சொன்னோம்? வேர்ப் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்தால் அது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுப்பது, கிவ் எவ்ரி ஒன், சமமான வாய்ப்பு கொடுப்பது, அண்ட் ஈக்குவல் சான்ஸ். இட்ஸ் ஒன்லி ஃபேர் டு கிவ் எவ்ரி ஒன் அண்ட் ஈக்குவல் சான்ஸ். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி, தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 தரப்பையும் கேட்குறது தான் நியாயம். ஸோ கேட்பது, ஹியர், 2 தரப்பையும், ஹியர் போத் சைட்ஸ், தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஜட்ஜிங். இட்ஸ் ஒன்லி ஃபேர் டு ஹியர் போத் சைட்ஸ் பிஃபோர் ஜட்ஜிங். ஸோ இது எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஜென்ரலாக எது நியாயம் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை நீ செய்வது, இதை இப்படி தான் நீ செய்யணும், இப்படி செஞ்சாதான் நியாயம் அப்படின்னு நம்ம யாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக சப்ஜெக்ட் வச்சு சொல்லலை. ஸோ அதனால தான் இந்த செக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். வாங்கின பணத்தை, கடன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறது தான் நியாயம் அப்படியே நம்ம சொல்கிறோம். அப்போ இட்ஸ் ஒன்லி ஃபேர் டு, திருப்பி கொடுக்கணும். அப்போ ரிட்டர்ன், ரிட்டர்ன் த மணி யூ பாரோட், நீ கடன் வாங்கின பணத்தை. இட்ஸ் ஒன்லி ஃபேர் டு ரிட்டர்ன் த மணி யூ பாரோட். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். நீ தப்பு பண்ணினா மன்னிப்பு கேட்கறது தான் நியாயம். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபேர் தட் வச்சு நீங்கள் சொல்லலாம். நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறப்போ நம்ம வந்து பல சமயங்களில் நம்ம வந்து நீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம இன்ஃபினிட்டிவாக வச்சும் இதை சொல்லலாம். ஸோ எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஸோ மன்னிப்பு கேட்பது, அப்பாலஜைஸ், எப்போ நீ தப்பு பண்ணியிருந்தா. இஃப் யூ ஆர் ராங், வென் யூ ஆர் ராங், எது வேணால் சொல்லுங்கள். ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபேர் டு அப்பாலஜைஸ் வென் யூ ஆர் ராங். இட் இஸ் ஒன்லி ஃபேர் தட் யூ அப்பாலஜைஸ் வென் யூ ஆர் ராங், அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். இப்போ இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணாங்க, அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே கொடுக்கறது தானே நியாயம். இதுதான் நம்ம சொல்லணும். இந்த இடத்துல நீ உண்மையை சொல்வது தான் நியாயம். ஸோ இது 2 சென்டென்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அவர்கள் ஓவர் டைம் ஒர்க் பண்ணாங்க, தே ஒர்க்ட் ஓவர் டைம். ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபேர் தட், அவங்களுக்கு கூடுதல் சம்பளம் கிடைப்பது, they get extra pay. They worked overtime, so it's only fair that they get extra pay. உண்மையை சொல்றதா நியாயம், சப்ஜெக்ட்லாம் எதுவும் இல்லை. இப்போ இட்ஸ் ஒன்லி ஃபேர் டு டெல் த ட்ரூத், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நாம இட்ஸ் ஒன்லி ஃபேர் இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.